ஃபோட்டோ விளாகிங் மட்டும் இருக்காது, எக்ஸ்ப்ளோரிங் இருக்கும். இந்தியாவிலேயே மிக உயரத்தில் பயிரிடப்படுற தேயிலை பயிரிடப்படக்கூடிய ஒரு மலைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு போக போகிறோம். பார்த்தா உங்களுக்கு வெயில் அடிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நல்ல சில்லுன்னு இருக்குங்க. பரோட்டாவா, இடியாப்பமா, இட்லியா, எக்கரி எக்கரி. ஓகே, மூணாறு நம்ம தான் 1 மணி நேரம் தான் எஸ்டேட்டுக்குள்ளே நுழைஞ்சி அப்படியே கீழே போக போகிறோம். ஒரு தரமான ஒரு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது. சூப்பரான செய்கை, தரமான ஆஃப் ரோட். என் வண்டியோட ஃபுல் பொட்டன்ஷியலை இன்றைக்கி செக் பண்ணி பார்த்துட வேண்டியதா. நல்லா இருக்கும், இந்த ஃப்ரேமே சூப்பராக இருக்குது. என்ன அவ்வளோ நாவா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைடா. தாத்தா வழி விடுறா. இல்ல போதும் அது என்ன அப்படியே சேர்த்து இழுத்துட்டு போகிறது. ஒரு ஆஃப் ரோடு ரைடை முடிச்சுட்டு அப்படியே இப்போ நேராக ஒரு ஏலக்காய் எஸ்டேட்டுக்குள்ளே பூந்து ஒரு வியூ பாயிண்ட் நோக்கி போயிட்டுருக்குங்க. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. ஸோ மணி இப்போ வந்து காலையில் 3 மணி ஆகுது. 3 மணிக்கெலாம் ஒரு 3 பைக் எங்கே கிளம்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பாட் போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் வீடியோக்குள்ளே போயிட்டு நான் ரிவீல் பண்ணுறேன். இங்கே திருமணத்துக்குள்ளே 24 ஹவர்ஸ் பெட்ரோல் பங்க் இருந்தால் வரணுன்னா அவுட்டரில் வரணும் போலுக்கு, விருதுநகர் ரோடுக்கு வரணும் இருக்குது. முன்னாடி வந்து டேங்க் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். கேடிஎம் டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். எவ்வளோ வந்துருக்குண்ணா? 1150. 11 லிட்டரா? ஃபஸ்ட் டைம் வந்து வண்டி இவ்வளோ ஃபில் ஆகுது. கோடு முட்டிட்டு நிற்கிதா? ரொம்ப நாள் கழிச்சு வண்டி இப்படி நிற்கிது. சரி வாங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உசிலம்பட்டி நண்பர்களே, வண்டி கிளம்பிடுச்சு அஃபிஷியலி. நம்ம ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம தலைவனை வச்சுட்டு நம்ம வந்து கொடைக்கானல் போயிட்டு வந்தாச்சு, வால்பாறை போயிட்டு வந்தாச்சு. அடுத்து இப்போ மூணாவதாக மூணாறு ஏற்ற போகிறோம். அப்படியே அதுக்கடுத்து எல்லா மலைகளுக்கும் தலைவன் அப்படியே மேலே ஏற்றிட்டு வர வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சந்தைப்பேட்டை. இந்த ஏரியாவுக்கு சந்தைப்பேட்டைன்னு பேர் வந்ததுக்கு காரணமே வந்து இங்கே வந்து ஒரு ஃபேமஸான ஆட்டு சந்தை இருக்குங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நேரமே வந்து பார்த்திங்கன்னா வண்டி வண்டியாக வந்து ஆடுகளை பற்றிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ இது வந்து தமிழ்நாட்டிலேயும், அதாவது சவுத் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு பெரிய ஆட்டு சந்தை. பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது, 2000, 3000, 4000 ஆடெல்லாம் வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரே நல்ல சேலாகி போகிற மாதிரிலாம் இருக்கும் சந்தை. இது உசிலம்பட்டி வந்தாச்சு. ரொம்ப ஸ்லோவாக தாங்க வந்திருக்கோம். 40, 50 கூட வரல, அப்படியே மெதுவாக தான் ஊர்ந்து வந்திருக்கோம். நான் வந்திருக்கேன், இன்னும் பின்னாடி பசங்களை காணோம். ஸோ நம்ம போக வேண்டிய இடம் வந்து பார்த்தோன்னா இன்னும் 80 கிலோமீட்டரில் இருக்குது. போடிமெட்டு வந்துட்டாங்க, சொல்லி 30 கிலோ வந்துட்டாங்க. ஸோ போடிமெட்டு அதுக்கு தான் நம்ம போக போகிறப்போ, அதுக்கு போகிறதுக்கு வந்து நம்ம இன்னும் தேனி, போடி இந்த 2 பெரிய ஊர்களை கடக்கணும். ஸோ அதை கடந்தது தான் அதுக்கடுத்து நம்ம பயணம் தொடரும். வந்து நம்ம தேனி வந்துட்டோம். மணி வந்து 6 மணி ஆயிடுச்சு, கரெக்டாக 6 மணி 5:58 தேனி வந்துட்டோம். இப்போ தேனியிலேருந்து நம்ம போடி போயிட்டுருக்கோங்க. ரோடு போட்டுட்ருக்கானுங்க, படு மோசமாக இருக்குது. போடி வந்தாச்சு, போடி நாயக்கனூர். ஸோ அதை தாண்டி இப்போ நம்ம மூணாறு வழியாக மூணாறு போகிற வழியில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம
கண்ணுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நம்ம மவுண்டன்ஸ் அப்படியே வாடா வாடா சீக்கிரம் வாடா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. 20 கிலோமீட்டர்னா நீ 38 நிமிஷம் காட்டுது. ஸோ ஹில்ஸ் ஏற நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலாக இந்த இடம் தான் நான் வெறும் மிஸ்டியாக ஏறியிருக்கேன். அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட் அடைஞ்சி அதனால் கரெக்டாக அதை ஒரு 5:30-6 மணிக்கு ஏறணும்னா அந்த இடம் அப்படி இருட்டாக இருக்கும். மணி எத்தனை இப்போ 6:30 ஆயிடுச்சு. ஸோ அந்த பக்கம் ஃபுல்லாக சன் வெளியே வந்துருச்சு. ஸோ நம்ம கூட சேர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள், வீடியோ பார்த்துட்டே வாங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இந்த வீடியோவில் காத்துட்டு இருக்குங்க. அதான் சொன்ன மாதிரி தான், இது வெறும் மோட்டோ விளாகிங் மட்டும் இருக்காது, எக்ஸ்ப்ளோரிங் இருக்கும், எக்ஸ்பல்ஸை பற்றி இருக்கும், என்னை பற்றி இருக்கும், ஜென்ரலாக இருக்கும், இடத்த பற்றி இருக்கும், எல்லாத்த பற்றி இருக்குங்க. ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சன்னு செம்மையாக வெளியே வந்துட்டுருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க இன்றைக்கி சன்ரைஸு. ஆக்சுவலாக நம்ம எங்கே போகிறோன்னே சொல்லவே இல்லை வீடியோவில். மெயின் ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு எங்கே போகிறோன்னா கொழுக்குமலை, த ஹையஸ்ட்டு டீ பிளான்டேஷன் இன் சவுத் இந்தியாவா இல்லை வேர்ல்டா இல்லை என்னன்னு தெரியலது. பட் இந்தியாவிலேயே மிக உயரத்தில் பயிரிடப்படுற தேயிலை பயிரிடப்படக்கூடிய ஒரு மலைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு போக போகிறோம். ஸோ அதையே நான் இன்னி வீடியோவில் சொல்லலை, நம்ம அதை தவிர எல்லாத்தையுமே நம்ம பேசிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ கொழுக்குமலை தாங்க நம்ம போக போகிறோம். அதுக்கு நம்ம எங்கே ஸ்டே பண்ணுறோம், எப்படி அங்கே போக போகிறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. ஆனால் நம்ம கொழுக்குமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில இடங்கள்லாம் நான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். கண்ணில் டைரெக்டாக சன்லைட்டு அப்படியே அடிக்கும். அந்த கேமராவில் அந்த ஃப்ளார் தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தா உங்களுக்கு வெயில் அடிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நல்ல சில்லுன்னு இருக்குங்க. சில்லுன்னு காற்று அடிக்குது, அப்படியே அடிக்குது. 6:45 மணி. Arriving at Bodimettu view point. நின்று போவோம் போடிமெட்டு வியூ பாயிண்ட்டு. போடிமெட்டு வந்தாச்சு. உள்ள ஊர் இது. கீழே பார்த்தீங்கன்னா போடி தெரியும். அதுக்கு தான் அங்கே நிப்பாட்டினேன். அஃபிஷியலாக வந்து இப்போ நம்ம வந்து கேரளாவுக்குள்ளே வந்துட்டோம். தமிழ்நாட்டோட பார்டர்லேருந்து கேரளாவுக்குள்ளே வந்துட்டோம். செக் போஸ்ட்டை தாண்டியாச்சு. வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே செக் போஸ்ட்டில் வந்து மடக்கி செக் பண்ணுவாங்க. இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி வந்து நிறையா பைக் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் தெரியல, நம்மளை கண்டுக்கெல்லாம் விட்டுட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே ஒடியாந்தாச்சு. ஸோ இப்போது சின்னக்கனல் போகுது. சின்னக்கனல், சூரியநெல்லி, பூப்பாரா, சின்னக்கனல், கொழுக்குமலை. சரி, ரிட்டன் வரும்போது சின்னக்கனல் பார்த்துக்குறோம். ஆக்சுவலாக நம்ம கொழுக்குமலைக்கு இந்த பக்கம் தான் போகணும் நம்ம. பட் நம்ம உள்ளே போயிட்டு இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர போகிறோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ரிட்டன் வரும்போது அந்த பக்கம் வர போகிறோம். ஸோ இப்போ வரையும் எங்கே போகிறதுல முடிவு பண்ணலைங்க, அப்படியே போகிறோம். 3 நாள் நம்ம பசங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டிருக்கோம். ஸோ 2-3 இடம் பார்த்து சொல்கிறேன்னு இருக்காங்க. சொல்லவும் தான் அடுத்து பிளான் பண்ணணும். அது வரையும் இப்போ வரையும் பிளான் இல்லை. ஸோ கொழுக்குமலை அது ஈவினிங் போகிறது தான் பிளானு. 3 மணிக்கு செக்இன் பண்ணுறது. ஸோ அதுதான் கொழுக்குமலை பிளானு. இப்போ எங்கே போகிறோன்றதை ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். மார்ச். ஸோ பூப்பாறைன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் வந்திருக்கோம். இங்கே தான் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அதுக்காக தான் வந்தோம். இப்போ பரோட்டாவா இடியாப்பமா இட்லியா? பரோட்டா. உங்களுக்கு பரோட்டா தானா? ஒன்று பரோட்டா தானா? இடியாப்பம். இடியாப்பம் இருக்குது, புட்டு இருக்குது, மற்ற எல்லாருக்கும் பரோட்டா. எடுத்தோடனே ரீல்ஸ் எடுத்து உட்காந்து ஸ்டோரி எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். எக்கரி
ஓகே. கடலைக்கறி, இடியாப்பம், பரோட்டா. இங்கே கேரளாவுக்குள்ளே வந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குழம்புக்கு தனியாக வாங்கி தான் ஆகணும். ஆமாம், எவனுக்குமே தெரியாது வரு. ஆமாம், நண்பர்களே தான். நண்பர்கள் நாங்கள் தான். ஏன்னா எல்லாம் ஒரு மாதிரி ஏன்னா அவனே செஞ்சுக்கிறியா? திருமங்கலத்துக்கு மூணாறு நம்ம தான் 1 மணி நேரம் தான். இந்த பாட்டு கூட மதுரை சுண்டல் வராமல் மெண்டல் மதுரை சுண்டல். வணக்கம் நண்பர்களே, மண்டையை பார்க்காதீங்க, கொஞ்சம் விட்டுருங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் பள்ளிவாசல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரோட்டில் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தோம். பட் அந்த ரோட்டை வந்து நான் வந்து வ்ளாக் பண்ணலை. சரி, எதுக்கு இதை பண்ணிக்கிட்டா மாட்டேன், ஒரு ஸ்பாட்டுக்கு போய் பண்ணலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ எதுக்கு நம்ம பள்ளிவாசல் போகிறோம்னா, அங்கே நம்ம நண்பரோட நண்பர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து நமக்கு 2-3 ஸ்பாட்லாம் வந்து நமக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாரா. ஸோ அதனால் அவரை பார்க்க தான் இப்போ நம்ம அந்த பள்ளிவாசல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் அந்த பள்ளிவாசல் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மூணாறு, அதாவது போடிமெட்லேருந்து மூணாறு போகிற அந்த அந்த ரோட்லேயே வந்து மூணாறு போய் நீங்கள் திருப்பி பள்ளிவாசல் வரலாம். இல்லைன்னா ஒரு ஷார்ட்கட் ஒன்று, பைசன் வேலி வழியாக ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருந்துச்சு, தாறுமாறாக இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் இந்த ரூட்டில் வரதா இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து ஒரு ட்ரைவ் பண்ணுற ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து இந்த ரூட்டில் வரலாம். நீங்கள் நம்மளுக்கு அந்த மேப்போட லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே கொடுக்குறேன். நான் கண்டிப்பாக வந்து ஓட்டுருங்க. பயங்கர க்ரேஸியாக இருந்துச்சுங்க இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு. ஸோ ஆனால் இப்போ என்னடா, நாங்கள் லொக்கேஷன் பார்த்து தெரியாமல் தான் அங்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம். ஒரு வழியாக ஒருத்தவங்ககிட்ட கேட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த எஸ்டேட்டுக்குள்ளே அப்படியே போகணுமா, போயிட்டு அந்த ரோடு இருக்கும். எஸ்டேட்டுக்குள்ளே நுழைஞ்சி அப்படியே கீழே போக போகிறோம். ஒரு தரமான ஒரு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது. நான் சொன்ன மாதிரி பள்ளிவாசல் அப்படின்ற இடத்த கண்டுபிடிக்க தான் போகிறோம். அதை கண்டுபிடிக்கிறதே எங்களுக்கு பெரிய அட்வென்ச்சராக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்து அவங்க வேறு ஏதோ 2-3 இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்டாங்க. அது எப்படி இருக்க போகுதில்ல. அந்த டிரைவர் என்ன அப்பயே சொன்னார், நீ மூணாறு போயிட்டு மூணாறுலேருந்து வந்துருங்கப்பா அப்படின்னாரு. கேட்ட வாழப்பா. இல்லைன்றா, இது ரோடா காட்டவே இல்லை மேப்பில். ஆமாம், இதான் ரோடு. ஆஃப் ரோடுனால இப்படி காட்டுதோ. ஓகே, ஆமாம், நம்ம வண்டிக்கு பிரச்சனை இல்லை, குலுங்கி போயிடும். வீட்டு வண்டி தான், மலைச்சா வண்டி கூட. ஆமாம், கொஞ்சம் மேலே இருக்குது. மலைச்சாமியில் சைலன்சரை காணோடா. மலைச்சாமியில் சைலன்சரை காணோம். இருக்காதா? ஆ, ஐயோ, கீழே இந்த இருக்கா போகக்கூடு. அப்படியா? இப்போ தான் நான் அதை நோட்டே பண்ணுறேன். நான் நமக்கு எங்கே பைக்கை பற்றி தெரியும். ஓ, என்னடா சைலன்சர் கூட தர மாட்டாங்களா என்ன? ஓ, வீட்டு வந்தால் அதுக்கு தானே சைலன்சர் போடுவாங்க இல்லையா? சூப்பரான செய்கை, தரமான ஆஃப் ரோட், டீ எஸ்டேட்டுக்கு நடுவில். ஏய் போ, இல்லை நில்லு, இல்லை வழி விடு. வாட விட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ற மலைச்சாமி. இப்பதான் சொன்னா 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் குறைக்க ஆசைப்பட்டு இப்படி சுத்திட்டு இருக்க பாரு. மலைச்சாமி, நீ ட்ரக்கிங்லாம் ஈவினிங் தான் இருக்கு, நீ இப்பே ட்ரக்கிங் போற. அதான் இதுவே ஹிமாலயன் தான்டா. ஹிமாலயன் இல்லை,
ஏன்டா அது 400, அது பெட்ரோல் ஊற்றினா இதுக்கு 1000 ரூபாய்க்கு ஊற்றி 2 நாளைக்கு ஓட்டுவோம் நம்ம. அது 1000 ரூபாய்க்கு ஊற்றினா இன்றைக்கி ஒரு நாளில் முடிஞ்சிடும். ஒரு கிலோமீட்டர் தான்டா. நான் தான் மேப் போட்டிருக்கேன்ல. பேசாமல் நான் உன்னை இறக்கிவிட்டு திருப்பி அவனை கூப்பிட வரணும்னு நினைக்கிறேன். அதைத்தான் முன்னாடியே சொன்னான். என் வண்டியோட ஃபுல் பொட்டன்ஷியலே இன்றைக்கி செக் பண்ணி பார்த்துட வேண்டியதா. ஓ முன்னாடி இதான் ரோடாக இருந்திருக்கவனே. அப்புறம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் கவர்மெண்ட் இவங்க உள்ள பர்மிஷன் தர மாட்டேன்னு இருப்பாங்க, அதனால் சுற்றி போட்டிருக்காங்க. ஆமாம் நல்லா இருக்கு இந்த ஃப்ரேமே சூப்பராக இருக்குது. அப்படியே போவோம். புள்ளிவாசலா? பள்ளிவாசல் அப்புறம் பள்ளிவாசல்லாம் நெட்லேயே கூகுள்லேயே இருக்குது. அது ஒருவேளை புளி நிறையா வருமா இங்கே? என்ன ஸோ காய்ஸ், மூணாரில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றேன் நான். ஆக்சுவலாக அவரை பார்க்க வர்றதே அட்வென்ச்சராக இருக்குது. இனி அவரை கூப்பிட்டு போகிற இடம் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. ஸோ கீழே இருக்குது, அதுதான் அவர் வில்லேஜ்னு நினைக்கிறேன். கீழே வாங்க ப்ரோண்டா அப்படி அவரே எக்ஸ்பல்ஸாக வச்சுருக்காராம். ஓ வண்டி நியூட்ரல் இருக்கா? அதான் என்னடான்னு பார்க்குறேன். ஓகே. இப்போ நான் கொஞ்சம் அடிக்கடி வெளியே போவேன் நான். அவங்க பின்னாடி பார்த்துக்குங்க அவங்கள. பெருசாக கீழே தட்டாது, டியூக்கில் தான் கீழே தட்டும். அது ரெண்டு வேற சிங்கிளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படியா? ஓ எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் இந்த ரோட்லேயே ஓட்டி அடிச்சு வச்சுருப்பீங்க. ஓ நாங்கள் கீழே வந்துட்டோம். நாங்கள் வழி கேட்டு மேப் போட்டால் அது மேப் வந்துருச்சு, கரெக்டாக இங்கேயே கொண்டு வந்து விட்டுருச்சு. அது நாங்கள் அதனால் வேறு எங்கேயும் நிற்கலை. நான் மூணாருக்கு அந்த பக்கம் நல்லா சுற்றிருக்கேன். அந்த மறையூர், காந்தலூர் அங்கிட்டலாம் நல்லா நிப்பாட்டாங்களா? சாமி டியூக்கை நீங்கள் எடுத்துடுறீங்களா? அப்படியா? ட்ரிபிள்ஸ் அடிக்கும், அது கஷ்டம். ஸோ நண்பர்களே, இதே ரோடு தானா? எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட். ஓ என்னது அவ்வளோதானாவா? இனி ஆரம்பிக்கவே இல்லைடா. டேய் வேணாம்டா. ஏன்னா தலையில் பறக்கிற
லடாக்கு லாஸ்ட் டைம் அதை வச்சு தான் போயிட்டு வந்தோம். ஆமாம், அதுக்கப்புறம் தான் சரி. அதே தான் இப்போ இந்த அண்ணா டிரைவர் இவ்வளோ தடை வச்சு போடும். ஐயா சொன்னோன்னே வருது. ஆமாம் ஆமாம், நம்ம வண்டியோட சஸ்பென்ஷனோட இது பவரே அப்போ தான் தெரியும். அப்படியா? நாங்கள் கொழுக்கு மலைக்கு வந்தோம். நான் அது ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதனால் அது மட்டும் வர முடியாமல் போயிடுச்சா? தண்ணி நல்லா வருது. உங்களுக்கு மழை பெஞ்சிருக்கா என்ன மேலே? மேலே போயிடுவா. பாவம் 2 வண்டியும் அவங்க வேறு ஏதோ இடத்து வந்தாங்க. இங்கே பார்த்தா இப்போது திருச்சி ஓடிட்டுருக்கானுங்க. பார்த்தவங்க இவங்க விழுந்துட்டாங்க. வண்டி கீழே விட்டு எடுத்துட்டாங்க. ஆ ஆ இதுக்கு மேலே எப்படி ப்ரோ ரூம்ஸ் வச்சுருக்காங்க? இதுக்கு மேலே யார் வருவா? ரூம்ஸுக்கு எப்படி பாதை இருக்கு? அவங்களுக்கு இப்படி தான் பிடிக்கும். இந்த மாதிரி வருது. ஜீப் வருமோ? பரவாயில்லையே. இப்போ நம்ம 100 ஆட்களுக்கு வந்து ஸ்டே பண்ணோண்டா ஜீப்பில் வந்து பிக்கப் பண்ணிப்பீங்க. என்னடா பண்ணுறீங்க வளச்சாமி? ஒன்றும் அவளை வண்டிக்கு வா. ஸ்டிக்கர் டேமேஜ் ஆயிருக்கா? நீ ஒட்டி கொடுத்துரு. மேலே தானே? ஆமாம். வலிக்கு விடுன்னு சொல்லி முடியல, வலிக்கு விட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அடி எப்படி இருக்கு? அந்த பக்கம் பாதாள கிணறு. போயிட்டானுங்களா? ஆளை காணோம். ஆமாம், ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ரொம்ப ப்ரெஷர், அங்கே ஃபோன் போட்டு புலம்பிக்கிட்டே கிடப்பான். அப்புறம் இப்போ வந்து சென்னை வரேன்னு சொல்லிட்டு அங்கே என் ரூமுக்கு வரேன்னு சொல்லி நான் சென்னையிலேருந்து நான் ரூமுக்கு அங்கே வரேன். சரியா வாடான்னு சொல்லிட்டு இருந்தால் அதுக்குள்ளே எங்கள் கோயம்புத்தூர் எங்கள் வேலையை பார்த்துட்டேன். அது ஒரு காரணம். கோயம்புத்தூர் வந்துட்டு நமக்கே வெளியே
இல்லடா அடி வந்துட்டோம்டா வந்தா அந்த மாதிரி தான்டா கீழே போ மேலே ஏறி பார்க்கறதா இதையே பார்த்துட்டுறியா தண்ணி கூட டயர்ட் ஆயிட்டாரு அந்த தாத்தா டைலாக் தான் போட்டு ஸ்டேட்டஸை போடணும். தாத்தா டைலாக் அந்த இப்பயே கொட்டு அடிச்சிட்டாங்க. இருக்குடா நீ இருக்குடா இப்பதான் காவாசி வந்திருக்கும்டா. ஆஃபா போய் கிடக்க மாட்டே எல்லாம் பாருங்க. அந்த ஒயிட் கலர் ரிசோர்ட் பில்டிங் தெரியுதா உங்களுக்கு? ஆமா ரிசோர்ட் அது கீழ பாறை இருக்குது பாருங்க. அது கீழ அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. தண்ணி அப்படியே. ஓ அந்த சத்தம் இதுதானா? அது ரிசோர்ட் அங்க இருக்கு எல்லாமே ரிசோர்ட். வாட்டர் ஃபால்ஸ் சொல்லி ஏமாத்துவாங்க அதானே. என்ன ப்ரோ நீங்க அத வழியா உங்களை வர சொன்னேன் நான் பாத்துட்டு வருவீங்க சொல்லி. நீங்க சுத்தி மேல போயிட்டீங்க. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? நான் எந்த வழியில வந்தோம்? அந்த ஒருவேளை நான் 5 கிலோமீட்டர் தான் இந்த பக்கம் சுத்தி கொண்டு வந்திருக்கும். அது பள்ளிவாசல் வழி உங்களை நான் போக சொன்னேன். பள்ளிவாசல் வழி அதுதான் தெரியாது. கால் பண்ணுங்க. அதெல்லாம் ப்ரோ விட்டு விட்டு வந்து கீழ வந்து போலாமா? ஆமா அதான் நான் யோசிச்சேன். நான் வேணாம் தானே சொன்னேன். இவர் எதுக்கு இந்த பக்கம் கூட்டம் தான் யோசிச்சேன். ஓ அப்படியா? அதுதான் அது நம்ம தனியாக வந்து சிங்கிளாக வந்து மாட்டி இருந்திருப்போம். மழை வந்தால் நாங்கள் எதுக்கு இந்த பக்கம் வரோம்? நேராக மூணாரில் போயிட்டு ஒரு டீ வடையை சாப்பிட்டு அப்படியே திரும்பியிருப்போம். தெரியா நீ எப்படி மோசமான ரோடு தான் கூப்பிட்டு போவீங்க. அப்போ இதுலேயே மோசமான ரோடு எது? அதுதான். அப்போ ஏறு அதில் ஏறு. ஓ அப்படி. வண்டி ஏறுமா அதில்? சுத்த விட்டான். தாத்தா வழி விட்றா. ஏடா இவ்வளோ இப்போ நான் வேத்தத்தில் நிப்பாட்டுறீங்க வந்து. என்னடா அது பைப்பா? கீழே குனிஞ்சு போடா. அவ்வளோதான்டா வேலை பிடிச்சிடா. தாத்தா என்னாச்சு? போதுமா? அழச்சாமி ஏலக்காய் இன்னைக்கு நம்ம வந்து நீ எங்க பின்னாடி இந்த அறிக்கையில நேரம் ஷூ போட்டு மட்டும் வரலன்னு வச்சுக்கோ. என் வண்டியில் எப்போயே விழுந்துருக்காங்க. ஏன்னா ஷூ வந்து உனக்கு கிரிப்பாக இருக்கும். இல்லை போதும் என்ன இறக்கும் அது என்ன அவனே சேர்த்து இழுத்துட்டு போறது? போனாகிட்டே அடிக்க போப்பாரு. அதுக்கு அவனை பிடிச்சிட்டு வந்து. ஸோ நண்பர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடு ரைடை முடிச்சுட்டு அப்படியே இப்போ நேராக ஒரு ஏலக்காய் எஸ்டேட்டுக்குள்ளே பூந்து ஒரு வியூ பாயிண்ட் நோக்கி போயிட்டுருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரைவேட் எஸ்டேட் இது. ஸோ உள்ளே வரணும் அப்படின்னுடா பர்மிஷன் வேணும்.
ஏலக்காய் பறிச்சுட்டு இருக்காங்க ஐயாங்களா. இங்கே அவன் கடந்து போவான். ஆட்கள் அங்கேருந்து பார்க்கும்போது ஆட்கள் இல்லாத மாதிரி இருந்தால் எங்கே வந்து பார்த்தா உள்ள நிறைய பேர் ஏலக்காய் பறிச்சுட்டு இருக்காங்கடா. என்ன இவ்வளோ பெரிய மனசுல இருந்து ஆள் எப்படிங்க தெரிவாங்க? என்ன வச்சு வச்சிருக்கீங்க? ஐயோ ராமா. வாவ் நல்லா இருக்குடா. அப்படியே இருக்கு. இவ்வளோ வாங்கியிருக்காங்களா? நீ விழுத்துறாத நான் பரதேசி. சூளை சாக்ஸ் இல்லையா? ஏதாவது அசி வக்கீல் படிக்கிறியா? போயிட்டு வா, யார் இருக்கா பார்த்து வா. தாத்தா வளர்த்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை நோக்கி இப்போ நாங்கள் வியூ பாயிண்ட் நோக்கி போயிட்டுருக்கோம். ஆனால் அங்கே போயிட்டு ஒன்றுமே ஏமாற்றமாச்சுன்னு வச்சுக்கோங்க. திருப்பி ஏழை உனக்கு இதுவரை வந்ததே உனக்கு நல்லா இல்லையாடா? உங்களுக்கு ஏன்டா இப்படி? ஏங்க நான் அதெல்லாம் சொல்லலைங்க. நாங்கள் போவோம். எனக்கு இதுவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த ஏலக்காய் எஸ்டேட்டுக்குள்ளே நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரேன். வெளியிலேருந்து வேடிக்கை பார்த்துருக்கேன். டெய்லி வந்து போன பைக் இருக்குங்களா? நீ டெய்லி நக்கிட்டு இருக்க ஏலக்காய் செடியை இன்றைக்கி தான் நீ பார்த்துருக்கீங்க. இதுதான் ஏலக்காய் வாட்டே வேறு கேட்குறீங்க. ஆமாங்க, வரப்போ ரோடு வழியே இதெல்லாம் இருந்துச்சு. ஒருவேளை நம்ம ஊரில் இந்த முள் இதெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இந்த ஊரில் இது ஒரு முள் போல அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த உரத்தை பார்த்துட்டு இதே இது சீனியா உப்பான்னு கேட்குறியா? உங்களை தானே, நீ தாண்டா டிரைவரு, உங்களை தாண்டா ஓட்ட விடணும். என்னாச்சு? பழகுங்கடா. அப்புறம் என்ன போ. அதிசய குழந்தைய ஏற்ற விடுறீங்க. அரவிந்த் அன்னைக்கு பைக்கில் உயிரோட வந்ததே பெருசு. இதில் வேறு நடக்க விட்டு கூப்பிட்டு போகிறீங்க. என் வண்டிக்கு வந்து செல்ஃபும் கிடையாது, ஸ்டிக்கரும் கிடையாது. வண்டி கீழே வந்து அவர் தான் படுத்துக்கிறேன். அதான் சொல்கிறேன், எங்கள் வண்டியே பிரச்சனை இல்லை, டியூக்கு. என்ன பண்ணுதுங்க? நெஞ்செல்லாம் அடைக்குது, குறுக்கெல்லாம் பிடிக்குது. ஏம்மா ஏம்மா இனிமேல் யாரும் டூர் வந்துடாதீங்க, அது இவர் கூட வந்துடாதீங்க. ஊருனா கொடைக்கானல் போனோமா, பேக்கை சுற்றணுமா, வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கேன். ட்ரெக்கிங் பண்ணுறேன், ஆஃப் ரோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இதெல்லாம் ஆகாத வச்சு எங்கே ஒரு ட்ரிப் வந்தால் எப்படிங்க இருக்கும்? இப்படி தான் இருக்கும். அப்புறம் அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸாக வேணும்னு கேட்குறாங்க, நல்ல இடமா வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் நோகாமல் போகணுன்றாங்க. எப்படிங்க போக முடியும்? ஓ வந்துட்டோமா? அவங்க இங்கேயே வாழ்கிறவங்க, அவங்களுக்குலாம் அது ஈஸி தான். டென்ட் இருக்குடா. ஓ இது எல்லாமே டென்ட்டு கேம்பிங் பண்ணுறதா? ஓ காலையில் மிஸ்டர் சூப்பராக இருக்கும். கேட்க மாட்டேது கத்துறது. ஏன்னா எக்கோ பைப்பு தண்ணி இங்கே டென்ட் போட்டுருக்காங்க. ஆமாம், இது டென்ட்டு கேம்பிங் சைட் தானே அது. ஸோ நண்பர்களே, கேம்பிங் சைட் தான், டென்ட்டு போகிற இடமா. கீழே இருந்தால் அங்கெல்லாம் டென்ட்டு இடம் இருக்குது. மழை வரதுனால எல்லாத்தையும் கழட்டி வச்சுருக்காங்களாம். இந்த இடத்துல ஒருத்தர் வந்து தங்குறாண்டா, அவன் தாங்க ரியல் நேச்சர் லவர். அதான் ஸ்டே தான் அது. அதான் ஓ ஃபாரினர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா அட்வென்ச்சராக வரணுன்ட்டு இங்கிட்ட வந்துடுவாங்க. அவங்கள மாதிரி சங்கடப்பட நடந்துகிட்டே இருப்பாங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க நடக்கணும், வேலை பார்க்குறது கிடையாதுல்ல, சும்மா தானே இருக்கும். இங்கே வரேன்.